இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, எல்லாரும் கீழே இறங்குங்க. எதுக்கு சித்தி? இறங்குங்க சொல்றேன். அனுசூயா வா. $150 பேசிட்டேன், ஏறுங்க. ஏற போறது நாங்கல்ல, அவங்க. ஆமா டிரைவர் தம்பி, எங்க வீட்டுக்கு இங்க இருந்து 4 கிலோமீட்டர் கூட இல்ல, $150 கேக்குற? டீசல் ரேட்லாம் அதிகமாயிருச்சு மேடம். ஆனா எங்க வீட்டுக்கு போற தூரம் அப்படியே தானே இருக்கு. தம்பி $100 குடுக்கறேன். இது என்ன லாஜிக்மா? சரி ஏறுங்க. லக்ஷ்மி இங்க வா. வாங்க. தப்பா நினைச்சுக்காதம்மா, அந்த கார்ல எல்லாரும் உட்கார முடியாதுல்ல. அதோட எனக்கு வேற இடுப்பு வலி, உன் சித்தப்பாக்கு மூட்டு வலி. இறுக்கமா உட்காந்தா ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் சேரணும். நீங்க ஆட்டோல ஏறி வந்துருங்க. சித்தி, எங்களுக்கு வீடு தெரியாது. டிரைவர் எங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு. ஹலோ சொல்றா, மிஸ்டு கால் கொடுத்துருக்க. எங்கடா இருக்க? நம்ம ரெகுலர் ஸ்பாட்ல தான். என்னடா விஷயம்? நான் பேசஞ்சர்ஸை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். கூட்டிட்டு போ. பேசஞ்சர் டிராஃபிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஓஹோ, இப்ப புரியுதுடா. எப்படி இருக்காங்க? அதான் சொன்னேன்ல. வழக்கமான இடத்துக்கு கூட்டிட்டு வா, நானும் அங்க வந்துடுறேன். ஓகே. அண்ணா, நீங்க தப்பான ரூட்ல போறீங்க. எங்க சித்தப்பா அந்த பக்கமே திரும்பிட்டாரு. நாமளும் அதே வழியில தான் போவோம் மேடம். இது ஷார்ட் கட்டான ரூட்டு. பரவாயில்லண்ணா, நீங்க எங்க சித்தப்பா போற கார் வழியாவே போங்க. அந்த பக்கம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமா இருக்குமா? நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அவங்க காரை சீக்கிரமே பார்த்தாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, பின்னாடி லக்ஷ்மி வந்து ஆட்டோவை காணோம் பாரு. தம்பி ஒரு நிமிஷம் கார் நிறுத்து. எதுக்கு நிறுத்தணும்? அதெல்லாம் வருவாங்க, நீ நிக்காம போயா. அது இல்ல அனுசூயா, அவங்க ஊருக்கு புதுசு. நாம அவளை கார்லயே கூட்டு வந்திருக்கணும். ஏங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆவறீங்க? ஆட்டோக்காரன்ட்ட அட்ரஸ் சொல்லிட்டீங்க, லக்ஷ்மி கிட்டயும் அட்ரஸ் இருக்கு, அப்புறம் எதுக்கு டென்ஷன்? ஐயோ, நான் பின்னாடி வந்து ஆட்டோவை காணோங்கிற. ஆட்டோக்கும் நமக்கும் நடுவுல ஏதாவது ஒரு வண்டி வந்திருக்கும், அதனாலதான் நமக்கு தெரியல. டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன் தான் இப்படி டென்ஷன் ஆவறீங்களோ? அண்ணா, நம்ம கரெக்டான ரூட்ல வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமாமா? பேசாம இருங்க. அண்ணா, நீங்க ராங் ரூட்ல கூட்டிட்டு போறீங்க. சொல்றத கேளுங்களேம்மா. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நாம தான் போய்கிட்டு இருக்கோம்ல. அக்கா, இவ வேணும்னே நம்மள வேற ஒரு ரூட்ல கூட்டிட்டு போறான்னு தோணுது. அக்கா, அண்ணா ஆட்டோ பின்னாடி திருப்புங்கண்ணா. என் சித்தப்பா கார் எங்க போச்சோ அந்த பக்கமே போங்க. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் தான் கூட்டிட்டு போறேன்ல. கொஞ்சம் என்ன வண்டி ஓட்ட விடுங்கம்மா. என்ன, நீங்க சாப்பிடலையா? சாப்பிடுறது முக்கியமா? நாம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, லக்ஷ்மி இப்ப வரைக்கும் வரல. வருவாங்க, விடுங்க. ஏதாவது டிராபிக்ல மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்க வயசு பொண்ணுங்க அனுசூயா, அப்படிலாம் விட்டுற முடியாது. அவங்கள யாரும் விடலங்க. நல்லபடியா ஆட்டோல ஏத்தி தான் வர சொல்லிருக்கோம். அவங்க தான் 3 பேர் இருக்காங்கல்ல, எதுக்கு பயப்படணும்? அவங்க என்ன வேற நாட்டுலயா இருக்காங்க? நம்ம ஊர்ல தானே இருக்காங்க. இவன் இப்ப டர்னிங்ல ஆட்டோவை ஸ்லோ பண்ணுவா. நான் அப்ப குதிச்சிடுறேன். அக்கா
ஏமா எதுக்குமா குதிச்ச? நான் குதிக்கலங்க, விழுந்துட்டேன். இருக்குமா புடிச்சு உட்காந்துருக்க வேண்டியதானே? அடிக்கடி பட்டு இருந்துச்சுன்னா என்னெல்லாம் கேட்பாங்க. எந்திரிங்க போலாம். என்னால எழுந்துக்க முடியாதுங்க, என்னால நடக்க முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, ஆட்டோல மட்டும் ஏறி. கால்ல கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி வேணும், அப்பதான் என்னால எழுந்துக்க முடியும். ஒரு நிமிஷம், ஆட்டோல இருக்குமா, எடுத்து வந்துடுறேன். அக்கா, எனக்கு ஒன்றும் அடிப்படல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஜானு, நீ நானே பிடிச்சுக்கோ, ரெடியா இரு. இந்தாம்மா துணி, கட்டிக்கோ. கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? தலையெழுத்து. ஏறுங்க, சீக்கிரம். ஏய் நில்லுமா, நில்லு. ஏய் போகாதீங்க. அக்கா, அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. போலாம் வாக்கா.